ஓம் நமோ வெங்கடேஷாய. நவம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட்லாம் நேற்று ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருந்தாங்க. இப்போது ஆப் போர்ட்டல்லையும் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. கூடவே ஒரு சூப்பர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட அடிஷ்னல் கோட்டா ஃபஸ்ட் டைம் போன வாரம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மறுபடியும் இந்த அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட அடிஷ்னல் கோட்டா ஓப்பன் பண்ணுறாங்க. வர்ற சனிக்கிழமை ஆகஸ்ட் 17 அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு, வர்ற வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 16 மத்தியானம் 12 மணி போல் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம்டாக அந்த டிக்கெட் கிடைக்கிறதுக்கு 11:55 ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. போர்ட்டல் ttdevastanams.ap.gov.in. இதில் அங்க பிரதட்சணம் கிளிக் பண்ணுறீங்க. அதை கிளிக் பண்ணால் 12 மணிக்கு ஓப்பன் ஆகுங்கிற பாப்பப் தான் வரும். வேறு ஏதாவது கிளிக் பண்ணி லாகின் செய்து வச்சுக்கோங்க. லாக் அவுட் ஆக மாட்டேங்குது. கரெக்டாக 12 மணிக்கு நீங்கள் டைம் பார்த்துக்கிட்டே இருங்க. அங்க பிரதட்சணம் கிளிக் பண்ணுறப்போ போர்ட்டலில் கம்மியாக போதா இல்லை ஆப்பில் கம்மியாக போதான்னு பார்த்துட்டு கம்மி காமிக்கிற வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம்ஸில் ப்ரொசீட் பண்ணுங்கள். செகண்ட்ஸில் தான் காமிச்சிச்சு போன வாரம். இது ரெண்டுலேயும் அட் அ டைம் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள்கிட்ட 2 மொபைல்லாம் இருக்குது அப்படின்னா அப்படியே 2 மொபைலை பக்கத்தில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் யாருக்கு கம்மியாக காமிக்குதோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்த அவைலபிலிட்டி காமிக்கிறது ஆகஸ்ட் 17 காமிக்கும். கிளிக் பண்ணால் 250 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகம். இது எப்படியுமே இதுக்கு அக்காமடேஷன் கொடுக்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் ஒருத்தருக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லை 2 பேராக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஓகே. டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் பர்சன் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர், நேம், ஜெண்டர், ஆதார் நம்பர்லாம் கிளிப்போர்ட் மெத்தடில் டைப் பண்ணிங்கன்னா தப்பு இல்லாமல் சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம். அட்ரஸ் காலம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, கொடுக்க வேண்டாம். சிட்டி, ஸ்டேட்டு, இமெயில் ஐடியெலாம் கொடுக்கணும். கொடுத்துட்டு புக்னோ கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும். 30 செகண்டுக்கு கம்மியாகவே இந்த டிக்கெட் தீந்துடும். ட்ரை பண்ணுங்கள். 90 டேஸ் கேப் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்குறீங்க. ட்ரை பண்ணுங்கள். ஒன்று 90 டேஸ்க்கு நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கீங்கிற பாப்பப் வரும். இல்லைனா புக் ஆகும். இல்லைனா திஸ் கோட்டா ஹேஸ் ஆல்ரெடி ரிலீஸ்டுன்னு வரும். ஏதாச்சும் ஒன்று தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட அடிஷ்னல் கோட்டா வர்ற சனிக்கிழமை அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு, வர வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்த புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்தது தான். நவம்பர் மாதத்துக்கு உண்டான லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகஸ்ட் 19 காலையில் 10 மணிலேருந்து 21 காலையில் 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 22 காலையில் 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவும் புஷ்பயாகமும் ஓப்பன் பண்ணுறாங்க. அன்னைக்கு மத்தியானம் 3 மணி போல் வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. 23 3 புக்கிங் இருக்குது. நவம்பர் மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் காலையில் 10 மணிக்கு, ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் 11 மணிக்கு, சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு, மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான தரிசன டிக்கெட்டோட புக்கிங் 3 மணிக்கு. 24 2 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு 300 ரூபாய் ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட்டும், மத்தியானம் 3 மணிக்கு திருமலா திருப்பதி தலக்கோனா ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. 27 வாலண்டி சேவாக்கு உண்டான புக்கிங் இருக்குது. நவம்பர் மாதத்துக்கு உண்டானது. இன்னும் செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங் பற்றின அப்டேட், டிடிடி லோக்கல் டெம்பிளோட சேவா டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட், பத்மாதி அம்மாவாரி கோயிலில் ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட்லாம் வரல. எப்போ வந்தாலும் இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். அங்க பிரதட்சண புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தட் எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பக்தர்களுக்கு இந்த அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட அடிஷ்னல் கோட்டா பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.